ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் உதய். நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு அரசு செய்தி தொடர்புத்துறை வெளியிட்ட டிஐபிஆர் தினமொரு கேள்வி நடப்பு நிகழ்வுகளுடைய பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல 40 வினாக்கள் கிட்ட பார்த்துருக்கோம். அதை இன்னும் பார்க்காதவங்க வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவோட லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம பார்ட் 1 வீடியோவ பார்த்துட்டு இந்த வீடியோவ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் ஆகும். இந்த வீடியோல தமிழக அரசு அறிவித்த முக்கியமான புதிய திட்டங்கள் பற்றியும், அதற்கான விளக்கங்கள் பற்றியும் ஃபுல்லா முடிச்சிரலாம். வீடியோவ பாதியோட ஸ்கிப் பண்ணிடாம, கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப தான் நம்ம வீடியோவ புதுசா பார்க்குறீங்கன்னா, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் வினா பாருங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 12/8/2025 அன்று தொடங்கிய முதலமைச்சர் தாயுமானவர் திட்டத்தின் நோக்கம் என்ன? பார்ட் 1ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருந்தீங்க. இதுக்கான சரியான விளக்கத்த பார்த்துறலாம். வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கு சென்று ரேஷன் பொருள்கள் ரொம்ப முக்கியம். வயசானவங்க மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருள்கள வழங்கக்கூடிய திட்டத்துக்கு பேர் தான் முதலமைச்சரோட தாயுமானவர் திட்டம். இது எப்ப தொடக்க விழா பாருங்க. 12/8/2025 செவ்வாய்க்கிழமை 10:30 மணி அளவுல கோபால் நகர் எங்க இடம் பாருங்க. கோபால் நகர், தண்டையார்பேட்டை, சென்னை. சென்னையில தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் தான் இது வந்து. அ முதலமைச்சரோட தாய்மானவர் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து 12/8/2025. யார் யாரெல்லாம் பயனடைகிறாங்க பாருங்க. மூத்த குடிமக்கள் 20,42,657 மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தில வந்து பயன்பெறுறாங்க. மாற்றுத்திறனாளிகள் மொத்தம் வந்து 1,27,797 பேரு. மொத்தம் 2 பேரையும் சேர்த்து மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 2 பேரையும் சேர்த்து மொத்த பயனாளிகள் வந்து 21,70,70,454 இவ்வளோ பேர் வந்து பயனடைகிறாங்க. இந்த இந்த பயனாளிகள் வந்து எத்தன நியாய விலைக் கடைகள்ல வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னா, 34,809 நியாய விலைக் கடைகளில் உள்ள இந்த மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். இந்த திட்டத்துக்குரிய மொத்த மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 30.16 கோடி. ரூபாய் 30.16 கோடி. இந்த திட்டம் எப்பப்பலாம் நடக்கும் அப்புட்ன்னா, ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல. நெக்ஸ்ட் இதுக்கான அரசாணை பாருங்க. இந்த திட்டம் ரிலீஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து வெளியிடப்பட்ட ஜிஓ பாருங்க. 12/8/2025 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர், அதாவது வயசானவங்க, மூத்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குடும்ப அட்டைதாரர்கள் இல்லத்திற்கு சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். 12/8/2025 முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை சென்னை தண்டையார்பேட்டை, கோபால் நகர், அன்னை சத்யா நகர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்த பயனாளிகள் இல்லங்களுக்கு நேரில் ரேஷன் பொருட்களை வழங்கி தொடங்கி வைத்து முதலமைச்சர் தாய் திட்ட சேவையின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மக்கள் நலன் சார்ந்த இத்திட்டம் சிறப்பு கவனம் தேவைப்படும் பிரிவினரின் வாழ்வை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இத்திட்டத்தினை வாயிலாக 34,809 நியாய விலைக் கடைகளைச் சேர்ந்த 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட 70 வயதுக்கு மேலானவங்க மூத்த குடிமக்களை கொண்ட 15,81,324 குடும்ப அட்டைகளில் உள்ள 20,42,657 பயனாளர்களும் அட்டைகளில் உள்ள குடும்ப அட்டைகளில் உள்ள 1,27,000 மாற்றுத்திறனாளிகளும் என மொத்தம் மாற்றுத்திறனாளிகளும் 70 வயசுக்குள்ள மூத்த குடிமக்களையும் சேர்த்து மொத்தம் 21,70,454 பயனாளர்கள் வந்து அவங்களோட இல்லத்துக்கே வந்து குடிமைப் பொருட்கள், ரேஷன் பொருட்கள வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட திட்டம் தான் இந்த முதலமைச்சரோட தாயுமானவர் திட்டம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. முதியோர் மாற்றுத்திறனாளிகள் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரும் பூனாரைகள் சரணாலயம் தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது? இதுக்கான அரசாணை பார்த்துறலாம். செய்தி வெளியீடு ஜிஓ 5/6/2025 ஜூன் 5ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உலக சுற்றுச்சூழல் தின விழாவில், அதாவது உலக சுற்றுச்சூழல் தின விழா எங்க நடக்குதுன்னா, கிண்டியில நடக்குது. சென்னையில உள்ள கிண்டியில 44 கோடி மதிப்பீட்ல கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டி 14 கடலோர மாவட்டங்களில் பயன்பாடற்ற மீன்பிடி வலை சேகரிப்பு மையங்களை திறந்து வைத்து தனுஷ்கோடியில் பெரும்பூனாரை பறவைகள் சரணாலயத்துக்கு அறிவிக்கை வெளியிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருதுகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அதாவது
சென்னையில உள்ள கிண்டியில வந்து உலக சுற்றுச்சூழல் தின விழா அன்னைக்கு நடந்த அந்த சுற்றுச்சூழல் நிகழ்ச்சியில, இந்த பெரும் பூநாரைகள் பறவை சரணாலயத்துக்கான அந்த திட்டத்த வந்து, காணொளி காட்சி வாயிலாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சிருப்பாரு. இது எங்கே இருக்கு அப்டின்னா, தமிழ்நாட்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில ராமேஸ்வரத்துக்கு ஊருக்கு பக்கத்தில தனுஷ்கோடியில தான் வந்து இந்த தனுஷ்கோடி பெரும் பூநாரைகள் சரணாலயம் அப்டிங்கிறது வந்து அறிவிக்கப்பட அறிவிச்சிருக்காங்க. இந்த சரணாலயத்த 2025ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி தமிழ்நாடு மூலம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா, ஆப்ஷன் சி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள இந்த தனுஷ்கோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட டைட்டல் பூங்கா திட்டம் எந்த முதலமைச்சரால் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? டைட்டல் பூங்கா திட்டம். அதாவது வந்து இந்த ஐடி பார்க் இருக்கு இல்லையா? ஐடி கம்பெனிஸ்க்குரிய பார்க்கு. அந்த அந்த ஐடி கம்பெனி ஃபுல்லா சேர்ந்து ஒரு அமைப்ப நிர்வகிக்கக்கூடிய அந்த இடங்கள். அந்த டைட்டில் பூங்கா திட்டத்த வந்து எந்த முதலமைச்சரால எப்ப கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான விளக்கத்த பார்த்துரலாம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தகவல் தொழில்நுட்ப தொழில்களை பெருக்கும் நோக்கத்துடன் இந்தியாவிலேயே முதலாக சென்னையில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய டைட்டில் பூங்காவின் கடந்த 2000 வருஷத்துல ஜூலை திங்கள் 4ஆம் நாள் ஜூலை 2000 அன்று பிரதமர் வாஜ்பாய் அவர்களை அழைத்து அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அழைச்சு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் தான் முதல்ல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இந்த ஐடி பார்க்க கொண்டு வராரு. தகவல் தொழில்நுட்ப தொழில்களை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக ஏற்படுத்த வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்துடன், இப்ப உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் விழுப்புரம், திருப்பூர், வேலூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி, சேலம், காரைக்குடி ஆகிய இடங்களில் மினி டைட்டில் பார்க்ஸ் பூங்காக்களையும், மதுரை, திருச்சி ஆகிய இடங்களில் டைட்டில் பூங்காக்களையும் உருவாக்கி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்ப இந்த ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா, இப்ப நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வந்து மினி டைட்டில் பூங்காக்களையும், பெரிய டைட்டில் பூங்காக்களையும் முக்கியமான ஒரு இடங்கள்ல ஒரு 25 இடங்கள்ல ஃபுல்லாமே வந்து இவரு தொடங்கி வச்சிருக்காரு. இதற்கான சரியான ஆன்சர் எப்ப வந்து ஃபர்ஸ்ட் எந்த முதலமைச்சர் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கருணாநிதி அவர்களால 2000 அந்த அந்த வருஷத்துல கொண்டு வரப்பட்டது தான் அந்த டைட்டில் பூங்கா திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்ட பயனாளர்கள் எண்ணிக்கை. இந்த தாயுமானவர் திட்டத்துல எத்தன பயனாளர்கள் மொத்தமா இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் நம்ம இந்த டீட்டெயில் பார்த்தோம். என்னன்னு பார்ப்போம் வாங்க. வயது முதிர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டுக்கே போய் ரேஷன் பொருள வழங்கக்கூடியது தான் அந்த திட்டத்தோட தொடக்கம். பார்த்துருக்கோம். இப்ப வந்து இதுல மொத்தம் எத்தன பயனாளிகள்னு கேட்குறாங்க. மொத்தம் வந்து மூத்த குடிமக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 20,42,657 பேரும், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 1,27,797 பேரும், மொத்தம் 2 பேரையும் சேர்த்தோம் அப்படின்னா, இதுல வரக்கூடிய பயனாளர்கள் மொத்தம் வந்து 21,70,70,454 மொத்த பயனாளர்களுடைய எண்ணிக்கை. அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 21,70,70,454. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாடு கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத அபரிவிதமான வளர்ச்சியை தற்போது எட்டியுள்ளது. இதற்கு பெரிதும் உந்து சக்தியாக இருந்த துறை எது? கடந்த 14 வருஷத்துல இல்லாத தமிழ்நாடு வந்து இப்போ வந்து அபிவிருதமான ஒரு வளர்ச்சிய பெற்றிருக்கு. அதுக்கு எந்த துறை வந்து காரணமா இருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான விளக்கத்த பார்த்துரலாம். ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஏஎஸ்ஐ ரிசல்ட் 2023-24 உற்பத்தி துறையில வேலைவாய்ப்பு தமிழ்நாடு முதலிடம். நாட்டிலேயே உற்பத்தி துறையில் அதிகப்படியான வேலைவாய்ப்புகளை அளித்த பட்டியல் தமிழ்நாடு முதலிடம். மத்திய அரசு வெளியிட்ட ஆய்வறிக்கையில இந்த செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கு. உற்பத்தி துறையில் தமிழ்நாட்டின் அசாதாரண வளர்ச்சி. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா, 2ஆம் நிலை துறையாகிய உற்பத்தி, கட்டுமானம் மற்றும் பயன்பாட்டு துறைகள். தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் எந்த துறை அப்படின்னா, 2ஆம் நிலை துறையாகிய உற்பத்தி மற்றும் கட்டுமானத்துறை மற்றும் பயன்பாட்டு துறைகள சொல்றாங்க. 2023-24ல் 12.6% மற்றும் 2024 மற்றும் 25ல் 14.7% என மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதங்களை கண்டு உற்பத்தி துறை மாநிலத்தின் வளர்ச்சி எந்திரமாக திகழ்கிறது. இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பில உள்ள 2ஆம் நிலைத்துறை உற்பத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலம் எது? இதற்கான விளக்கம். அதிக தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் நிறைந்த மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது தமிழ்நாடு.
மொத்தம் பார்த்தீங்கன்னா, 40,127 தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 33,313 தொழிற்சாலைகளுடன் குஜராத் 2வது இடத்துல. குஜராத் வந்து 2ண்ட் பிளேஸ்ல இருக்கு. 26,526 தொழிற்சாலைகளுடன் மகாராஷ்டிரா 3வது இடத்திலும் உள்ளது. ஒன்றிய அரசோட புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்கத் துறை வெளியிட்ட தொழிற்சாலைகளின் ஆண்டு ஆய்வு அறிக்கையின்படி இந்த தகவல் வந்து எடுக்கப்பட்டது. அப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது தமிழ்நாடு தான். 40,127 தொழிற்சாலைகளை கொண்டு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. 2வது இடத்துல குஜராத், 3வது இடத்துல மகாராஷ்டிரா. அப்ப இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2025ஆம் ஆண்டு முதல் அகவை 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 முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 3,500 இருந்து எவ்வளவு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது? 2025ஆம் ஆண்டுல இருந்து அகவை முதிர்ந்த தமிழர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மாதாந்திர உதவித்தொகை வந்து 3,500 ரூபாயில இருந்து எவ்வளவு ரூபாயாக வந்து உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்துடலாம். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி தொடர்புத்துறை தமிழ் மானிய கோரிக்கை. தமிழ் அறிஞர்கள், எல்லை காவலர்கள், அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை உயர்வு. தமிழ் மொழியின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் பங்கு கொண்டு ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பினை போற்றும் விதமாக தற்போது வழங்கப்படும் உதவித்தொகையினை தமிழ் அறிஞர்களுக்கு, அதாவது தமிழ் அறிஞர்களுக்கு 4,500 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாய் தமிழ் அறிஞர்களுக்கு. அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு வந்து 3,500 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாய். இதுல இருந்து அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கும் தமிழறிஞர்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் அப்படின்னா 60 வயதிற்கு மேற்பட்ட தமிழறிஞர்கள் தான் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள்னு சொல்றோம். அந்த அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு வந்து 3,500 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயா வந்து உயர்த்திருக்காங்க. எல்லை காவலர்களுக்கு வந்து 5,500 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாய் உயர்த்திருக்காங்க. இதற்கென தொடர் செலவினமாக 3,90,60,000 கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நம்ம கேட்ட கொஸ்டின், அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு 3,500 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயா வந்து உயர்த்திருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ரூபாய் 7,500. 3,500ல இருந்து 7,500 ரூபாய் உயர்த்தப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் மொழி, கலை, பண்பாடு ஆகியவற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய வேர்களை தேடி திட்டம் எந்த துறையின் கீழ செயல்படுது? இந்த வேர்களை தேடி திட்டம் எந்த துறையின் கீழ செயல்படுது? பார்த்துடலாமா? இந்த இருக்கு டிபார்ட்மெண்ட் என்னன்னு. அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம். அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் கீழ தான் இந்த வேர்களை தேடி திட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இப்ப 4ஆம் கட்ட பயணமா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது என்னன்னு பார்த்துடலாமா? வேர்களை தேடி திட்டம் புலம்பெயர்ந்து வாழும் இளைஞர்களை தாய் தமிழ்நாட்டின் மரபின் வேர்களோடு உள்ள தொடர்பை புதுப்பிக்கும் வண்ணமும், தமிழ் கலை, பண்பாடு, கலாச்சாரத்தின் அயலக தமிழர்களிடையே பரிமாற்றம் செய்யும் வகையில கலாச்சார பரிமாற்ற சுற்றுலா திட்டம் ஆண்டுதோறும் 200 இளைஞர்கள், அதாவது 200 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து பண்டைய தமிழர்களோட கட்டிடம், சிற்பக்கலை, நீர் மேலாண்மை, ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள், கலை, இலக்கிய, பண்பாடு, தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் அறிஞர்கள் மற்றும் சான்றோர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளும் திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. அப்ப நமக்கு கேட்ட கொஸ்டின் என்னது? தமிழ் மொழி, கலை, பண்பாடு ஆகியவற்றை அடுத்த தலைமுறைக்கு வேர்களை கொண்டு செல்லும் வேர்களை தேடி திட்டம் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். செமி கண்டக்டர் உற்பத்தியை ஊக்குவிக்கும் தமிழ்நாடு செமி கண்டக்டர் இயக்கம் 2030 திட்டத்தை செயல்படுத்த எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? பார்த்துடலாமா? செமி கண்டக்டர் ஃபர்ஸ்ட் வந்து செமி கண்டக்டர்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒண்ணும் இல்ல. இதன் முக்கிய நோக்கம் தமிழ்நாடு 500 கோடி செலவுல தமிழ்நாடு செமி கண்டக்டர் மிஷன் டிஎன்எஸ்எம் 2030 அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கு. இதன் கீழ் குறைக்கப்பட்ட சிப், அதாவது இந்த சிப்னு சொல்லுவோம். ஒரு சில இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து உள்ள அந்த சிப் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். நம்ம செல்ஃபோனா இருக்கட்டும், எல்லா எலக்ட்ரானிக் செக்டாரா இருக்கட்டும், அதுல வந்து இந்த சிப் தயாரிக்கக்கூடியது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இதுவா இருக்கும். வடிவமைப்பு நிறுவனங்களுக்கு ஆதரவு மற்றும் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. இதன் முக்கிய நோக்கம் ஒருங்கிணைந்த சுற்றுகள், இன்டிகிரேட்டட் சர்க்யூட்ஸ், சிப்செட்ஸ் மற்றும் சிஸ்டம் ஆன் சிப்ஸ் போன்றவற்றை வடிவமைக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதாகும். ஃபேப்லெஸ் சிப் வடிவமைப்பு நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வந்து வலுப்படுத்துவதன் மூலம் மாநிலத்தோட குறைக்கடத்தி துறையில வந்து பெரிய பங்கை பெற இலக்கு வைக்கிறது.
ரூபாய் 500 கோடியில் டிஎன்எஸ்எம் 2030 குறைக்கடத்திகள் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் 500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு. அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 500 கோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் மொத்த மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு எத்தனை ஆண்டுகளாக முதலிடத்தில் உள்ளது? இந்தியாவுல மொத்த மின்னணு ஏற்றுமதியில தமிழ்நாடு எத்தனை ஆண்டுகளாக வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல முதலிடத்துல இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம். இது வந்து 2020, 21ல வந்து 3வது இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் அப்புறம் வந்து 2022, 23ல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. 2022 to 23ல வந்து முதலிடத்துக்கு வந்துருச்சு. அடுத்து வந்து 2023, 24லயும் வந்து முதலிடத்துல தான் இருக்கு. தொடர்ந்து 2 ஆண்டுகள். அடுத்து வந்து 2024, 25 தற்போது வந்து 41.23% 14.65 பில்லியன் டாலர் கொண்டு தமிழ்நாடு வந்து தற்போதைக்கு வந்து முதலிடத்துல தான் இருக்கு. அப்ப இதற்கான சரியான ஆன்சர் 2022 முதல் 2025 இப்ப வரைக்கும் தமிழ்நாடு தான் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஏற்றுமதி பண்றதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்ப இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பில உள்ள 3 ஆண்டுகள் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான சிஎம் அரைஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய உதவித்தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுக்கான விளக்கத்தை பார்த்துடலாம். முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் சிஎம் அரைஸ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் பொருளாதாரத்தினை மேம்படுத்தும் வகையில் தாட்கோ மூலம் 18 முதல் 55 வயதுக்குட்பட்ட கல்வித் தொகுதியை பொருட்படுத்தாமல் பல்வேறு தொழில் தொடங்கி நிதியுதவி வழங்கப்படுகிறது. திட்ட செலவில் 35% அல்லது 3.50 லட்சம் இவற்றில் எது குறைவோ அத்தொகை முன்விடிப்பு மானியமாக வழங்கப்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சில உள்ள 3.5 லட்சம் அல்லது 35% மானியம். 3 லட்சம் அல்லது 35% மானியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு உதவி எது? முதல்வரோட காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்குறதுக்காண்டி 1 கோடி ரூபாய் வரை வங்கி கடன் கொடுக்குறாங்க. 30% மூலதன மானியம் கொடுக்குறாங்க. 3% வட்டியில 3% வட்டியில 1 கோடி ரூபாய் வங்கி கடன் கொடுக்குறாங்க. இதற்கான இது என்ன இந்த காக்கும் கரங்கள் திட்டத்துல வந்து என்ன பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா திறன் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி வழங்கப்படும். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பாருங்க. முன்னாள் படை வீரர்கள், அதாவது இந்த ராணுவ படையில் உள்ள வீரர்கள் அதிகபட்சம் வந்து 55 வயசா இருந்திருக்கணும். தகுதி இல்ல அதிகபட்சம் 55 வயசுக்குள்ள இருந்திருக்கணும். அவங்களோட மகன், இல்ல திருமணமாகாத மகள், கணவனை பிரிந்த மகள், கைம்பெண் 21 முதல் 55 வயது வரை. இதுக்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. 19/8/2025 அன்று தொடங்கப்பட்டது அந்த காக்கும் கரங்கள் திட்டம். முன்னாள் படை வீரர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். 19/8/2025 அன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காங்க தலைமைச் செயலகத்துல. முன்னாள் படை வீரர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான ஒப்புதல் ஆணைகளையும் வழங்குறாரு. அப்ப இந்த திட்டத்தின் கீழ என்ன சிறப்பு உதவி வழங்கப்படும்னு கேட்குறாங்க. திறன் மற்றும் தொழில் முனைவோரோட மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும். திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும். இங்க கொடுத்திருக்கு பாருங்க. திறன் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி அளிக்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் முதல் திருநங்கையர் நல வாரியம் எந்த ஆண்டு யாரால் அமைக்கப்பட்டது? இந்தியாவுல ஃபர்ஸ்ட் திருநங்கை நல வாரியம் வந்து யாரால அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர்களை கொடுத்திருக்காங்க. யாருன்னு பார்த்துடலாமா? திருநங்கையர் தினம் 2008 ஏப்ரல் 15. ஏப்ரல் 15ஆம் நாள் திருநங்கையர்களுக்கு என தனி நலவாரியம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில தான் ஃபர்ஸ்ட் அமைக்கப்பட்டது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில தான் 2008ல ஏப்ரல் 15ஆம் தேதி அன்னைக்கு திருநங்கையருக்கான நலவாரியம் வந்து ஃபர்ஸ்ட் அமைக்கப்பட்டது. யார் அமைச்சிருக்கான்னு பாருங்க. அமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் அமைச்சிருக்காரு. 2008ல திருநங்கைகளை சிறப்பிக்கும் வகையில் இந்நலவாரியம் அமைக்கப்பட்ட நாளை, இந்த நலவாரியம் என்னைக்கு அமைச்சாங்களோ அந்த நாளே வந்து திருநங்கைகள் நாளாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வெளியிடப்பட்டது. 2011ல அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு.
2008ல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட்டு இந்த திருநங்கை நலவாரியம் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து அறிமுகப்படுத்துறாரு. இந்த திட்டம் வந்து எப்ப 2008 ஏப்ரல் 15ஆம் தேதி அறிமுகப்படுத்துறாங்க. இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நாளையே வந்து திருநங்கைகள் நாளாக வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி 2011ல அரசாணை வெளியிட்டிருக்கு தமிழ்நாடு அரசு. அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் 2008 கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட்டு இந்த திருநங்கை நலவாரியத்த அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தின் மூலம் எத்தனை மாணவர்கள் பயன்பெறுவார்கள்? இதுக்கான சரியான விளக்கத்த பார்த்துடலாம். முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை மாணவர்கள் பயன்பெறுவார்கள்? 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. முதலமைச்சரோட காலை உணவு திட்ட விரிவாக்கத்தின் மூலம் வந்து எத்தன மாணவர்கள் வந்து பயனடைகிறாங்க? மொத்தமா வந்து இந்த காலை உணவு திட்டத்தின் மூலம் எவ்வளோ மாணவர்கள் பயனடைகிறாங்க அப்படிங்கிறது அந்த 2 வினாவுக்கான ஆன்ஸர பார்த்துடலாம். முதலமைச்சரோட காலை உணவு திட்ட தொடக்கம், விரிவாக்கம் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. 15/9/2022ல ஆரம்பிக்கிறாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளினா என்னது 1 முதல் 5 வரை படிக்கும் மாணவர்களுக்காக பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு அண்ணாவோட பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு மதுரையில உள்ள அரசு பள்ளியில வந்து தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, காலை உணவு சாப்பிடாமல் பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு சத்தான சிற்றுண்டியை வழங்குவதாகும். எப்ப தொடங்கியிருக்காங்க? 15/9/2022 பேரறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 38 மாவட்டங்கள்ல 1545 அரசு தொடக்கப் பள்ளிகள்ல ஃபர்ஸ்ட்டு 1.14 லட்சம் குழந்தைகள் வந்து பயன்பெறும் வகையில இந்த திட்டத்த வந்து முதற்கட்டமா வந்து தொடங்குறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, 1/3/2023ல அரசு தொடக்கப் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 433 மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகள்ல அடுத்த இந்த திட்டம் வந்து தொடங்கப்படுது. இதுல வந்து 56,160 மாணவர்கள் பயன்பெறும் வகையில இந்த திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யப்படுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்தோட தொடக்கம், விரிவாக்கம். அடுத்து 2வது என்ன பண்றாங்கன்னா, கூடுதலாக பள்ளிகளை சேர்த்து மொத்தமாக மாநிலம் முழுவதும் அடுத்து மொத்தமா உள்ள மாநிலம் ஃபுல்லா உள்ள பள்ளிகள சேர்த்து 30,992 அரசு பள்ளிகள்ல அடுத்து இந்த ஸ்கீம் வந்து தொடங்குறாங்க. எப்ப தொடங்குறாங்கன்னா, 25/8/2023 அன்னைக்கு தொடங்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் 15.32 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெறும் வகையில வந்து இந்த திட்டத்த வந்து விரிவாக்கம் பண்றாங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2023 ஆகஸ்ட் 25 அன்று கலைஞர் பிறந்த ஊரான நாகப்பட்டினத்தில உள்ள திருக்குவளையில தான் இந்த திட்டத்த வந்து விரிவாக்கம் பண்றாங்க. எல்லா மாநிலத்தில உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில வந்து விரிவாக்கம் பண்ணி 15.32 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெறும் வகையில இந்த திட்டம் வந்து அடுத்த கட்டமா வந்து அமைக்கப்பட்டது. அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா, முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்த அடுத்து வந்து அரசு உதவி பெறும் இதுவரைக்கும் வந்து அரசு பள்ளிகளுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்து வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இத்திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை ஏற்று ஊரகப் பகுதிகளில் வந்து 3,995 அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல திட்டத்த வந்து 15/7/2024 அதாவது காமராஜரோட பர்த்டே அன்னைக்கு இத வந்து ஆரம்பிக்கிறாங்க. 2.23 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில விரிவாக்கம் செய்றாங்க. எப்ப? ஜூலை 15, 2024 பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தில கீழசேரி புனித அன்னாள் அரசு உதவி பெறும் பள்ளியில வந்து இந்த கிராமப்புறங்கள்ல உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கு வந்து திட்டத்த அறிவிக்கிறாங்க. கிராமப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கான திட்டத்த வந்து காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி அன்னைக்கு அறிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து கிராமப்புறத்தில உள்ளது பார்த்தாச்சு. நகர்ப்புறத்தில உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு திட்டத்தை விரிவாக்கம் செய்து 2,429 பள்ளிகள்ல லாஸ்ட்டா வந்து இந்த திட்டத்த வந்து அறிவிச்சிருப்பாங்க. கடைசியா அறிவிக்கப்பட்ட திட்டம் 26/8 ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி 3.6 லட்சம் மாணவர்கள் வந்து இந்த திட்டத்தில பயன்பெறுறாங்க. 26/8/2025 தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் முன்னிலையில வந்து சென்னை மயிலாப்பூர்ல உள்ள புனித சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 3.6 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்தோட ஒட்டு மொத்தமா அந்த மாநிலம் ஃபுல்லா 37,416 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் சேர்த்து 20.59 லட்சம் மாணவர்கள் வந்து இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயனடைகிறாங்க. 59 லட்சத்தின் மாணவர்கள் வந்து இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமா பயனடைகிறாங்க. மொத்தம் வந்து இதுல ஒரு 4 பார்ட்டா வந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து 15/9 வந்து ஆரம்பிக்கிறாங்க.
தொடங்குறாங்க. அரசு பள்ளிகளுக்கு மட்டும் ஒரு பாதி அளவுல தொடங்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து 1/3/2023ல இந்த மாநகராட்சி, நகராட்சியில உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளுக்குன்னு ஃபர்ஸ்ட் தொடங்குறாங்க. அடுத்து 2வது கட்டமா என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா கூடுதலா பள்ளிகள அரசு தொடக்கப் பள்ளிகள சேர்த்து மொத்தமா வந்து தொடங்குறாங்க. 25/8 அன்னைக்கு கலைஞரோட பிறந்த ஊரான திருக்குவளையில தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கிராமப்புறங்கள்ல உள்ள அரசு உதவி பெறும் காமராஜர் பிறந்த நாள்ல 15/7 அன்னைக்கு தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நகர்ப்புறங்கள்ல உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஃபைனலா முடிச்சுடுறாங்க. 3.6 லட்சம் மாணவர்கள் பயன்படுகிறாங்கன்னு. இப்ப நம்ம கேட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வினா என்னன்னா, முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டத்தின் மூலம் மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் பயன்படுவார்கள்? இதற்கான ஆன்ஸர் ஆப்ஷன் சில உள்ள 3.5 லட்சம் மாணவர்கள் தான் கரெக்ட். அது 3.5ன்னு குடுத்திருக்காங்க. 3.6ன்னு வரணும். 3.5 லட்சம் மாணவர்கள்ன்னு குடுத்திருக்காங்க. 3.6 லட்சம் மாணவர்கள் தான் அதுக்கான கரெக்ட்டான ஆன்ஸர். நெக்ஸ்ட் கொஸ்டின் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை மாணவர்கள் பயன்பெறுறாங்க? மொத்தமா எத்தனை மாணவர்கள் பார்த்தோம் இல்லையா? ஆன்ஸர் சி ஆப்ஷன் சில உள்ள 20.59 லட்சம் மாணவர்கள் மொத்தமா முதலமைச்சர் அதாவது அரசு பள்ளி, அரசு தொடக்கப்பள்ளி பிளஸ் வந்து அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி சேர்த்து 20.59 லட்சம் மாணவர்கள் வந்து மொத்தமா அந்த திட்டத்தின் மூலமா பயனடைகிறாங்க. இந்தா இருக்கு பார்த்தீங்களா? 20.59 லட்சம் மாணவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். இந்தியாவில் வேலைவாய்ப்பில் அதிக பங்கு சதவீதம் கொண்ட மாநிலம் எது? 4 மாநிலங்கள் குடுத்திருக்காங்க. இதுக்கான என்ன சரியான ஆன்ஸர் பார்க்கலாம். வேலைவாய்ப்பில் முதலிடம் வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம். 15.66% தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுல உள்ளன. ஒன்றிய அரசோட புள்ளியியல் அமைச்சகத்தோட ஆண்டு அறிக்கையில இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாப் 5 மாநிலங்கள் தொழிற்சாலைகள் அடிப்படையில. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு தான். செகண்ட் வந்து குஜராத். 3வது வந்து மகாராஷ்டிரம். 4வது வந்து உத்தரப்பிரதேசம். 5வது வந்து கர்நாடகம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டு தான். தமிழ்நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகள் பணிபுரியும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. தமிழ்நாடு வேலைவாய்ப்பு வழங்கும் முதலிடம் இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகள்ல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப இதற்கான சரியான ஆன்ஸர் தொழிற்சாலைகள்ல வந்து இந்தியாவில வேலைவாய்ப்பில் அதிக பங்கு கொண்ட வேலைவாய்ப்பு குடுக்குறதுல அதிக பங்கு கொண்ட மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். ஏன்னா, இங்க தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நெறைய பேர் நம்ம தமிழ்நாட்ல கேட்டா வேலையே கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. ஆனா கவர்மெண்டோட ரிசல்ட் பார்க்கும்போது தமிழ்நாட்ல தான் வந்து அதிகமான தொழிற்சாலைகள் வந்து இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு தொடர்ந்து எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது? 2021வது இயர்ல இருந்து 2021 இயர்ல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியை வந்து பதிவு செஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான விளக்கம். தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024, 25 வெளியிட்ட முக்கியமான வந்து அம்சத்த பார்த்துரலாம். என்னன்னு பார்த்துரலாம். இந்திய பொருளாதாரம் 2022, 23ல் 7.61%ஆகவும், 2023, 24ல் 9.19%ஆகவும், 2024, 25ல் 6.48 வளர்ச்சியை எட்டியுள்ளது. தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் 2021, 22ல் இருந்தே 8% அல்லது அதற்கு மேலான வளர்ச்சி விகிதத்தை தொடர்ந்து எட்டி வருகிறது. 8%க்கு மேலான வளர்ச்சியை வந்து தொடர்ந்து எட்டி வருதாம். 2024, 25லும் வந்து 8% அல்லது அதற்கு மேலான வளர்ச்சி விகிதத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. தமிழக பொருளாதார வளர்ச்சி 8% தேசிய அளவை விட கூடுதல். அப்ப இதுக்கான சரியான ஆன்ஸர் ஆப்ஷன் டில உள்ள 8% தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். டான்சீட் 7.0 திட்டத்தின் மூலம் தொடக்க நிறுவனங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் அதிகபட்சமாக அளிக்கப்படும் நிதியுதவி எவ்வளவு? பார்த்துரலாமா? டான்சீட் 7.0 அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஒண்ணும் இல்ல. தமிழ்நாடு அரசு இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள வந்து ஊக்குவிப்பதற்காண்டி தொடங்கப்பட்டுள்ள டான்சீட் திட்டத்தின் 7வது பதிப்பு. இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அதாவது வந்து புதுசா ஒரு கம்பெனி நாங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து பணத்த குடுத்து உதவி பண்றது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இத்திட்டத்தின் வழியாக பசுமை தொழில்நுட்பம், ஊரக வாழ்வாதார மேம்பாடு மற்றும் பெண்களை முதன்மை பங்குதாரர்களாக கொண்ட புத்தொழில் நிறுவனங்களுக்கு வந்து 15 லட்சமும், மற்ற துறைகளுக்கு வந்து 10 லட்சமும் வழங்கப்படும். அதாவது பசுமை தொழில்நுட்பம், ஊரக வாழ்வாதார மேம்பாடு மற்றும் பெண்களை முதன்மை பங்குதாரர்களாக கொண்ட தொழில் நிறுவனத்துக்கு வந்து 15 லட்சமும், மற்ற தொழில்களுக்கு வந்து 10 லட்சமும் அறிவிக்கப்படுறாங்க. இதோட அதிகபட்ச நிதியுதவி கேட்குறாங்க. அப்ப இதுக்கான ஆன்ஸர் ஆப்ஷன் சில உள்ள 15 லட்சம் ரூபாய். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமூக முன்னேற்ற குறியீட்டில் எஸ்பிஐ முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? சமூக முன்னேற்ற குறியீட்டில முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்னோடி. சமூக முன்னேற்ற குறியீடு எஸ்பிஐ மற்றும் உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதம் ஜிஇஆர் ஆகியவற்றில் இந்தியாவுல தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. சட்டப்பேரவையில வந்து அறிவிக்கிறாரு முதலமைச்சர். சமூக முன்னேற்ற குறியீட்டில் தமிழ்நாடு தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்கிறது. 29/4/2025 தமிழ்நாடு சட்டப்பேரவையில முதலமைச்சரே அறிவிக்கிறாரு.
அப்ப இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ்நாடு. சமூக முன்னேற்ற குறியீட்டுல தமிழ்நாடு தான் முதலிடம் வகிக்கிறது இந்தியாவுல. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு அரசின் அன்பு சோலை மையங்கள் மூலம் பயனடைகிறவங்க யாரு? அன்பு சோலை மையங்கள் மூலம் பயனடையக்கூடியவர் யாருன்னு கேட்குறாங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை அந்த அந்த டிபார்ட்மெண்ட் கீழ முதியோர் நலனுக்காக அன்பு சோலை மையங்கள் வந்து மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்கள்ல வந்து சோழிங்கநல்லூர், சென்னை தெற்கு, விருகம்பாக்கம், மத்திய சென்னை ஆகிய 13 மாவட்டங்கள்ல 25 இடங்கள்ல அன்பு சோலை மையங்கள் அமைக்க தொண்டு நிறுவனங்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்பட்டுள்ளன. அன்பு சோலை மையங்கள் என்பவை தமிழ்நாட்டில் மூத்த குடிமக்களின் நலனுக்காக தமிழக அரசு 2025, 26ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவித்துள்ள பகல் நேர பராமரிப்பு மையங்களாகும். இந்த மையங்கள் மூத்த குடிமக்களுக்கு ஏற்படும் தனிமை, மருத்துவ மற்றும் நிதி தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள உதவும் வகையில் உருவாக்கப்பட்டது. ஆக மொத்தம் அன்பு சோலை மையம்ங்கிறது மூத்த குடிமக்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட திட்டம். ஆன்சர் ஆப்ஷன் சி மூத்த குடிமக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு அரசின் ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மாதாந்திர நிதியுதவி எவ்வளவு? திருநங்கைகள் நலனில் நம் அரசால் வழங்கப்படும் திட்டங்கள் திருநங்கை நல வாரியம் அமைச்சர் கொடுத்துருக்காங்க. 40 வயதிற்கும் மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கையருக்கு ஆதரவற்ற திருநங்கையர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 1000 1/3/2023 1500 உயர்த்தப்பட்டுள்ளது. சுயதொழில் தொடங்கணும் அப்புட்னா 50,000 வரை மானியம் குடுக்கப்படுதாங்க. திருநங்கை கட்டணமில்லா உயர்கல்வி திட்டத்த குடுக்குறாங்க. கட்டணமில்லா பேருந்து திட்டம், புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்திலயும் உங்களுக்கு வந்து பங்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம கேட்டிருக்கிறது ஆதரவற்ற திருநங்கைகள் எவ்வளவு குடுக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2023 ரூ. 1000 ரூ. 1500 மானியமாக குடுக்கப்படுகிறது. இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பில உள்ள ரூபாய் 1500. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலமைச்சரின் உழவர் நல மையங்கள் அமைப்பதற்கு வழங்கப்படும் அதிகபட்ச மானியம் எவ்வளவு? விளக்கத்தை பார்த்துடலாம். பட்டதாரிகளுக்கு உழவர் நல மையங்கள் அமைக்க ரூபாய் 6 லட்சம் மானியம். திட்ட நோக்கம் விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், அதிநவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் மதிப்பு கூடுதல் குறித்த ஆலோசனை வழங்கணும். பயனாளிகள் வேளாண் பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு வந்து 20 முதல் 45 வயதுக்குள்ள உள்ளவங்களா இருக்கலாம். 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை திட்ட மதிப்பில் 30% மானியம் வழங்கப்படும். இதன் மூலம் நீங்கள் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை மானியமாக பெறலாம். அதாவது இளைஞர்கள் நல மையங்கள் அமைக்கிறதுக்கு பட்டதாரிகளுக்கு வந்து ரூபாய் 6 லட்சம் வந்து மானியமாக வந்து வழங்கப்படுறாங்க. உழவர் நல மையங்கள் அமைக்கிறதுக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ரூபாய் 6 லட்சம். உழவர் நல மையங்கள் அமைப்பதற்கு மானியம் 6 லட்சம் ரூபாய். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2025 உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் GER மாநிலத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? இந்தியாவுல முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல இந்தியாவுல முதலிடத்தில் உள்ள மாநிலம். தமிழ்நாடு மொத்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 49% மேலாக உயர்ந்துள்ளது. இது தேசிய சராசரியை விட அதிகம். இந்தியாவில் பெரிய மாநிலங்கள் உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை விகிதத்தில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER தொடர்ந்து தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாடு தான் அதுலயும் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிக்குது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் எவ்வளவு தொகை வந்து வழங்கப்படுது? அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அன்பு கரங்கள் திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். பெற்றோரை இழந்து உறவினர்கள் ஆதரவுல வாழக்கூடிய குழந்தைகளின் கல்வி மற்றும் பிற வாழ்வாதார மேம்பாட்டுக்காக மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கும் திட்டம் தான் அன்பு கரங்கள் திட்டம். எப்ப தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 15/9/2025 திங்கட்கிழமை கலைவாணர் அரங்கம் சென்னையில வந்து திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பாங்க. என்னென்னலாம் இந்த திட்டத்துல வந்து பயன்னு பார்த்துடலாம். பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கும் தாய்மானவரின் திட்டத்தின் கீழ் வரக்கூடிய அன்பு கரங்கள் திட்டம். தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வரக்கூடியது. ஆதரவற்ற குழந்தைகள், பெற்றோர்கள் இருவரையும் இழந்தவர்கள், பெற்றோர் இருவரால் கைவிடப்பட்டவர்கள், பேரண்ட்ஸ் இல்லாதவங்க, இல்ல பேரண்ட்ஸால கைவிடப்பட்டவங்க, இல்ல பேரண்ட்ஸ் 2 பேர்ல யாராவது கைவிடப்பட்ட குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் வந்து குழந்தை கைவிடப்பட்டு சென்று இருப்பின், ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோரால் கைவிடப்பட்டு உடல் ரீதியாக மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால், ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இருந்து பெற்றோர் கைவிடப்பட்டு மற்றொரு பெற்றோர் வந்து சிறையில் இருந்தாங்க அப்படின்னா
ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இருந்து மற்றொரு ஒருவரால் கைவிடப்பட்டு மற்றொரு பெற்றோர்கள் உயிருக்கு ஆபத்தான என 18 வயது வரையிலானவர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 2000 அதாவது ஒண்ணும் இல்ல. இந்த தாய்மானவர் ஸ்கீம் கீழ தான் இந்த அன்பு கரங்கள் திட்டத்த கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு மாசமும் வந்து ரூ. 2000 வழங்குறது. 18 வயதுக்கு உள்ள இருக்கணும் இந்த குழந்தைகள் வந்து. ஒண்ணும் இல்ல. பெற்றோர்கள் ஆதரவு இல்லாம இருக்கவங்களோ, இல்ல வந்து பெற்றோர்களால விட்டுட்டு குழந்தைகள் வந்து யாருமே பார்த்துக்காம இருக்காங்களோ, இல்ல ஒரு பெற்றோர் இருந்து ஒரு பெற்றோருக்கு கீழ இது பராமரிக்கக்கூடியவங்களோ, இல்ல வந்து 2 பெற்றோருமும் இல்லாதவங்களோ, இல்ல வந்து ஒரு பெற்றோர் இறந்து ஒரு பெற்றோர் வந்து சிறையில இருக்காங்க அப்டின்னா, அந்த குழந்தைகள் வந்து பார்க்கக்கூடியதுக்காண்டி 18 வயது வரையிலானவர்களுக்கு மட்டும் இந்த திட்டத்த வந்து ரூ. 2000 வந்து வழங்கப்படுது. அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ. அப்ப இதுக்கான சரியான ஆன்ஸர் ஆப்ஷன் சில உள்ள ரூபாய் 2000. நெக்ஸ்ட் கொஸ்டின். பழங்குடியின விவசாயிகளுக்கு தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு அரசின் திட்ட பெயர் என்ன? ஆன்ஸர் ஆப்ஷன் ஏ தொல்குடி 5 திட்டம். பார்த்துடலாமா? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கீழ செயல்பட்டு வரக்கூடிய பழங்குடியின விவசாயிகளுக்கு விருது. ஐசிஏ இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனர் 59வது நிறுவன நாள் விழாவில் இந்தியா முழுவதும் உள்ள தோட்டக்கலை மற்றும் பயிரிடும் சிறப்பான 11 விவசாயிகளுக்கு சிறந்த விவசாயிகளுக்கான விருது வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் தொல்குடியினர் மேலாண்மை திட்ட 5 சிறப்பாக தோட்டக்கலை பயிர் செய்யும் பழங்குடியினர் விவசாயிகள் விருது பெற்றுள்ளனர். இந்த விருது என்னன்னு பாருங்க. திருச்சி மாவட்டத்துல உள்ள பச்சைமலையை சேர்ந்த விவசாயி பழனி அப்படிங்கிறவங்களுக்கும், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கருமந்துறையை சேர்ந்த விவசாயி குமார் அவங்க 2 பேருக்கும் வந்து தோட்டக்கலை பயிர்கள் பயிரிடும் சிறப்பான விவசாயிகளுக்கான விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது. நம்ம கேட்டிருக்கிறது என்ன திட்டத்தின் கீழ கேட்டிருக்காங்க? தொல்குடி 5 திட்டத்தின் கீழ இந்த அமைப்பு வந்து செயல்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2025 நிலவரப்படி இந்தியாவில் அதிக ஈரநிலங்கள், அதாவது ஈரநிலங்கள் தான் நம்ம ராம்சார் தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஈரநிலங்கள் கொண்ட ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 2000 பார்த்துடலாமா அத ஃபுல்லா டீட்டெயிலா? தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் பொக்கிஷங்கள் ராம்சார் தலங்களின் பட்டியல். நாட்டிலேயே அதிகமான ராம்சார் தலங்களை கொண்ட முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. நாட்டிலேயே தமிழ்நாடு தான் வந்து முன்னணி மாநிலமா தெரியுது. அதிக ராம்சார் தலங்கள் கொண்டது. சக்கரக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயங்கள் புதியதாக ராம்சார் தல பட்டியல்ல இப்ப சேர்த்திருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டின் மொத்த ராம்சார் தலங்கள் 20ஆக உயர்ந்தது. ராம்சார் தலங்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டுல இப்ப மொத்தம் 20ஆ வந்து உயர்ந்திருக்கு. என்னென்ன தலம்னு பார்த்துடலாமா? அந்த சைடுல குடுத்துருக்கேன் பாருங்க. கோடியக்கரை வன உயிரின மற்றும் பறவைகள் சரணாலயம், பள்ளிக்கரணை பறவைகள் சரணாலயம், கரிக்கிலி பறவைகள் சரணாலயம், வேடந்தாங்கல், பிச்சாவரம், வெள்ளோடு, வேம்பனூர், சித்திரங்குடி, மன்னர் வளைகுடா கடல் உயிர் கோள காப்பகம், காஞ்சிரங்குளம், குந்தன்குளம், உதயமார்த்தாண்டபுரம், வடுவூர் பறவைகள் சரணாலயம், கரைவெட்டி, லாங்கூட் சேலை காப்பூட்டு, நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம், கழுவேலி பறவைகள் சரணாலயம், தற்போது புதிதாக சேர்க்கப்பட்டது வந்து சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம், தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம். மொத்தம் 20 ராம்சார் தலங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. நம்ம இந்தியாவிலே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு நெறைய அதிக அளவுல ராம்சார் தலங்கள் கொண்டது இந்தியாவுல தமிழ்நாடு தான். அப்ப எத்தன இந்தா 2025 இந்தியாவில் அதிக ஈரநிலங்கள் ராம்சார் தலங்கள் கொண்ட ஒரே மாநிலம் ஆன்ஸர் ஆப்ஷன் டில உள்ள தமிழ்நாடு மாநிலம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் நிலம் செயலி கொண்டு வரப்பட்ட முக்கிய நோக்கம் என்ன? தமிழ் நிலம் செயலி கொண்டு வரப்பட்ட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் நிலம் செயலி கிராமப்புற நில ஆவணங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பட்டா நகல்களை கிராமப்புற நில ஆவணங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பட்டா நகல்களை வந்து தமிழ் நிலம் செயலி மூலம் எளிதாக பெறுவதற்கு தமிழ்நாடு புவியியல் தகவல் மற்றும் அமைப்பு மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் வந்து பழனிவேல் தியாகராஜன் வந்து அறிவிச்சிருந்தாரு. இந்த இந்த ஆப் வந்து என்னன்னா தமிழ் நிலம் அப்படிங்கிறது ஊரகம், தமிழ் நிலம் நகரம், அதாவது நகர்ப்புறத்துக்கு தமிழ் நிலமும் நான் ஊரகத்துல உள்ள தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாஃப்ட்வேர்ல வந்து இந்த ஆப் கீழ உருவாக்கியிருப்பாங்க. இப்ப நமக்கு பார்க்க போறது வந்து தமிழ் நிலம் செயலி கொண்டு வரப்படுறதுக்கான முக்கிய நோக்கம் வந்து ஆன்ஸர் ஆப்ஷன் ஏல உள்ள நில விவரங்களை ஆன்லைனில் அறியச் செய்வது. நில விவரங்கள பத்தி ஆன்லைன்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதோட நோக்கம். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இப்ப தற்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் நிலம் புவிசார் தகவல் செயலி. தமிழ் நிலம் செயலிங்கிறத விட தமிழ் நிலம்சார் புவிசார் தகவல் செயலிங்கிறது இப்ப தற்போது வந்து கொண்டு வரப்பட்டது. மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கேகேஎஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பொதுமக்கள் தங்களின் நிலம் சார்ந்த ஆவணங்களோட விவரங்கள கைபேசி வாயிலாக அறியும் வகையில தமிழ் நிலம் புவிசார் தகவல், தமிழ் நிலம் GUO இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ப வந்து 9/1 அதாவது வந்து இப்ப 9ஆம் தேதி ஜனவரி 2025ல தொடங்கி வச்சிருப்பாங்க. தமிழ் நிலம் புவிசார் தகவல் செயலி வேற, தமிழ் நிலம் செயலி வேற. நெக்ஸ்ட் கொஸ்டின். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டத்தின் கீழ் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு வழங்கப்படும் உதவிகள். பட்டப்படிப்பு முடித்தவர்கள் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் பட்டதாரி அல்லாதவர்களுக்கு 25,000ம் 8 கிராம்
தங்க நாணயமும், பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாங்கன்னா ரூ. 50,000 8 கிராம் தங்க நாணயமும். இப்ப நம்ம கேட்டிருக்கிறது பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பில உள்ள ரூ. 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயமும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த துணி பைகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எந்த முதலமைச்சரால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? மீண்டும் மஞ்சப்பை திட்டம் யாரால எந்த முதல்வரால் கொண்டு வரப்பட்டது? மீண்டும் மஞ்சப்பை திட்டம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். நெகிழி பைகளின் பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் சுற்றுச்சூழல் துறை சார்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வியாழக்கிழமை டிசம்பர் 23, 2021 தொடங்கி வச்சிருந்திருப்பாரு. 14 வகையான நெகிழி பொருட்களுக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. பார்த்துடலாமா? மீண்டும் மஞ்சள் பை திட்டம். இந்த பேக்லயே போட்டிருக்கு. 23 டிசம்பர் 2021 கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கப்பட்ட திட்டம். மீண்டும் மஞ்சள் திட்டம் தமிழ்நாடு முதல் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த துணிப்பைகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டமாகும். முதலில் டிசம்பர் 23, 2021 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த விழிப்புணர்வு இயக்கம் மக்களை பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக பாரம்பரிய துணிப்பைகளை பயன்படுத்த வலியுறுத்துகிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தி பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கமாக இந்த திட்டம் கொண்டுள்ளது. அப்ப இதற்கான சரியான ஆன்சர் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால 2021 ஆண்டு தொடங்கப்பட்டது தான் இந்த திட்டம். 2021 டிசம்பர் 23. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டேப்செட்கோ மூலம் சிறுதொழில் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச கடனுதவி. பார்த்துடலாமா? பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டேப்செட்கோ தனிநபர் கடன் திட்டம் ரூபாய் 25 லட்சம் வரைக்கும் வழங்கப்படுறாங்க. சிறுதொழில் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கடனுதவி 3 முதல் 5 ஆண்டுகள் திரும்பி 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ள திரும்பி செலுத்திக்கலாம். 7 அல்லது 8% விகிதத்தில் இது வழங்கப்படுகிறது. டேப்செட்கோ அப்படின்னா தமிழ்நாடு பேக்வேர்டு கிளாஸஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? 1982 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச அமௌண்ட் எவ்வளவு? 25 லட்சம். அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 25 லட்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிய அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மாத நிதியுதவி எவ்வளவு? ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? மாதம் ரூபாய் 2000 வழங்கும் அன்பு கரங்கள் திட்டத்தில் யார் விண்ணப்பிக்கலாம்? இந்த 75, 76 2 கொஸ்டின் சேர்த்து விளக்கத்தை பார்த்துடலாம். அன்பு கரங்கள் திட்டத்தை ஆல்ரெடி பார்த்த அதே தான். பெற்றோரை இழந்து உறவினர்கள் ஆதரவில் வாழக்கூடிய குழந்தைகளின் மற்றும் பிற வாழ்வாதார தேவைகளுக்கு மாதந்தோறும் 2000 வழங்கும் திட்டம் தான் இந்த அன்பு கரங்கள் திட்டம். செப்டம்பர் 15ஆம் தேதி 2025 சென்னை கலைவாணர் தொடங்கப்பட்டது தான் இந்த திட்டம். ஆதரவற்ற குழந்தைகள், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள், ஒருவர் இறந்து மற்றொருவர் இருக்கப்படக்கூடிய குழந்தைகள், இவங்களுக்கு ஃபுல்லாக வழங்கப்படக்கூடியனா 18 வயது வரையிலான இத்திட்டத்தின் கீழ் 2000 ரூபாய் 18 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்துடலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி ரூபாய் 2000. அன்பு கரங்கள் திட்டத்திற்குள்ள பெற்றோர் இழந்த குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படுகிறது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாதம் ரூபாய் 2000 வழங்க அன்பு கரங்கள் திட்டத்தில் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பெற்றோர் இருவரையும் இழந்தவர்கள். பெற்றோர் இருவரையும் இழந்துட்டாங்க அப்படின்னா ஓகே கரெக்டு. பெற்றோர் இருவரையும் இழந்தவர்கள் சரி. பெற்றோரில் ஒருவர் இருந்து மற்றொரு பெற்றோர் குழந்தையை கைவிட்டு சென்றிருப்பின் அதுவும் சரி. பெற்றோரில் ஒருவர் இருந்து மற்றவர்கள் சிறையில் இருப்பின் அதுவும் சரி. அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் மேலே குறிப்பிட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷனுமே கரெக்டு. அப்போ இது மூணுமே இவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்ற கூற்றை மேடைகளில் உரக்கச் கூறியவர். இதை கேட்டோன்னே தெரிஞ்சிருக்கும் யாரா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு யாருள்ள நம்ம பெரியார் தான் சொல்லியிருப்பாரு. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று தனது மேடைகளில் அடிக்கடி கூறுபவர் பெரியார். சாதி மதத்தை புறந்தள்ளி மானமும் அறிவும் உள்ள சுயமரியாதைக்காரனாக மனிதர்கள் வாழ வேண்டும் என்று வீதியெங்கும் பேசியவர் பெரியார். அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல உள்ள தந்தை பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டத்தின் கீழ் பட்டதாரி அல்லாதவர்களுக்கு டிகிரி முடிக்காதவங்களுக்கு எவ்வளவு உதவித்தொகை வழங்கப்படுகிறது? ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட்டதாரி அல்லாதவர்களுக்கு 25,000 ரூபாயும்
8 கிராம் தங்க நாணயமும், பட்டப்படிப்பு முடித்தவங்களுக்கு ரூ. 50,000 8 கிராம் தங்க நாணயமும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 25,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம். பட்டப்படிப்பு முடிச்சிருந்தோம்னா 50,000 8 கிராம் தங்க நாணயம். ஒருவேளை டிகிரி முடிக்காத பட்டதாரி இல்லாதவங்களுக்கு 25,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டேப்செட்கோ மூலம் குழுக்கடன் திட்டத்துல வழங்கப்படக்கூடிய அதிகபட்ச கடனுதவி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட் டேப்செட்கோ மூலம் குழுக்கடன் திட்டத்துல 25 லட்சம் வரைக்கும் கடனுதவி வழங்குறாங்க. குழுக்கடன் திட்டத்துல 25 லட்சம் வரைக்கும் கடனுதவி வழங்கப்படுகிறது. டேப்செட்கோ ஏற்கனவே பார்த்திருக்கோம். தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அப்படிங்கிறது தான் 1982ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்ப எவ்வளவு குடுக்குறாங்க குழுக்கடன் திட்டத்துல? 25 லட்சம் வரை கடனுதவி குடுக்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ரூபாய் 25 லட்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டேப்செட்கோ மூலம் கறவை மாடு வாங்குவதற்கு வழங்கப்படும் வந்து குழுக்கடன். இப்ப வந்து கறவை மாடு வாங்குவதற்கு எவ்வளவு அதிகபட்ச நிதியை குடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்துடலாமா? தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டேப்செட்கோ மூலம் கறவை மாடு வாங்குவதற்கு ரூபாய் 1,20,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஆல்ரெடி பார்த்திருக்கோம் டேப்செட்கோங்கிறது என்னன்னு. டேப்செட்கோங்கிறது வந்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் 1982ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த கறவை மாடு வாங்குவதற்கு 1,20,000 குடுக்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 1,20,000. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் முதல் முறையாக மகளிர் சுய உதவிக் குழு SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சுய உதவி குழுக்கள்லாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கிய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்குதல் யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்தியாவில் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் அடையாள அட்டை வழங்கும் முதல் மாநில அரசு தமிழ் அரசு. இந்தியாவிலே வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடி கார்டை இஷ்யூ பண்ண ஸ்டேட் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எப்போனா செப்டம்பர் 16ஆம் தேதி 2025 அன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் நடந்த ஒரு விழாவில் மகளிர் சுய உதவி குழு அடையாள அட்டைகளை தமிழ்நாடு அரசு மற்றும் குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் TNCDWD மூலம் இந்த அடையாள அட்டைகள் வழங்கும் பணி துவங்கப்பட்டது. செப்டம்பர் 16ஆம் தேதி 2025 இந்த வருஷத்துல தமிழ்நாடு அரசு அதாவது துணை முதல்வராக உள்ள உதயநிதி ஸ்டாலினும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனமும் சேர்ந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கான ஐடி கார்டை வந்து வழங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சுமார் 60 லட்சம் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 60 லட்சம் மகளிர் வந்து இதனால பயன்பெறுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி, இந்த அட்டைனால என்னென்ன பயன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பேருந்து பஸ்ஸில் போகும்போது 25 கிலோ வரைக்கும் பொருட்களை விலை இல்லாமல் எடுத்து சென்றுக்கலாம். கடன் வாங்க போனோம்னா முன்னுரிமை பயிர் கடன், கால்நடை சிறு வணிக கடன், தொழில் முனைவோர், மாற்றுத்திறனாளி கடன் இதற்கெல்லாம் வந்து இந்த ஐடி கார்டு இருந்தோம்னா முன்னுரிமை குடுக்குறாங்க. கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில 5% பெர்சன்டேஜ்ல வந்து டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. ஆவின் கடைகள்லயும் 5% தள்ளுபடி குடுக்குறாங்க. சேவை மையங்கள்ல 10% சேவை கட்டணத்த வந்து குறைச்சுக்கிறாங்க. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு. அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு. இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு வந்து ஐடி கார்டு இஷ்யூ பண்ண ஸ்டேட் எதுனா தமிழ்நாடு தான். ஓகே. இதோட TIPR வெளியிட்ட தினமொரு கேள்விங்கிற நடப்பு நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்து முடிச்சுட்டோம். இந்த பார்ட் 2 வீடியோக்காக நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு, வீடியோ பத்திய உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பிரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இன்னும் பெஸ்ட்டா பார்க்கலாம். ஓகே காய்ஸ். தேங்க் யூ.